السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவரது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், பெரியோர்கள், மேலும் இந்த நல்ல நாளிலே இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். வல்லோன் அல்லாஹ் மனிதர்களை இப்புவியிலே படைத்து சக மனிதர்களுடனான அவர்களுடைய தொடர்பை ஒரு நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சன்மார்க்கம் மனிதர்களுக்கு என்று அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் குர்ஆனின் வழியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகவும் நமக்கு வகுத்து தந்துள்ளான். மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் சிறந்த குணங்களாலும் நற்குணங்களாலும் அருள் குணங்களாலும் இந்த மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலேயே சிறப்புள்ளவர்களாக புவியாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நல்ல குணங்களோடு இந்த உலகத்தில் அமைத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிம் என்ற வகையில் எல்லா நல்ல குணங்களையும் பெற்றவராக ஒரு முஸ்லிம் திகழ வேண்டும். பொதுவாகவே நற்குணங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நல்ல குணத்தை தங்களுடையதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் போற்றுவதற்குரிய வாழ்வை வாழ வேண்டும் என்றால் நற்குணங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த வகையில் எல்லா நல்ல குணங்களையும் அருள் குணங்களை எல்லாம் பெற்ற நம்முடைய ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான்: வஇன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். எல்லா நல்ல குணங்களையும் பெற்றவர்களாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அருள் குணங்களை பற்றி இந்த நல்ல ஜுமாவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அவர்களுக்கு என்று சிறப்பு தன்மைகளை, சிறப்பு குணங்களை பற்றி எல்லாம் பாராட்டி போடுவான். அந்த வகையில் குர்ஆன் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த வார்த்தைகளால் பாராட்டுகின்றான்: நபியே, நீங்கள் நல்ல குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் போற்றுதலுக்கான மகத்தான எல்லா குணங்களையும் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். மனித சமூகத்திற்கு அவர்கள் எந்த வகையெல்லாம் நல்ல குணங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல முன்னுதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக இந்த உலக மக்களுக்கு திகழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் வரலாற்றின் வழி நெடுகிலேயும் பல மக்களாலும் போற்றப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய நல்ல குணத்தால் என்றும் நாம் சொல்லலாம். அதனால் தானே அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களுக்கு அவர்களுடைய வீரத்தாலும் அவர்களுடைய சொற்பொழிவாளர்கள் என்ற சில நபிமார்களின் பட்டியல் எல்லாம் இருக்கின்றது. எல்லா
தனி சிறப்புகள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தார்களை வென்றார்கள் என்றால் அவர்களுடைய அருள் குணத்தாலும் நல்ல குணத்தாலும் என்று தான் சொல்ல வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல குணத்தை நற்குணத்தை பற்றி சொல்கின்றார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுன் நாஸி குலுகன். மக்களிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நற்குணமிக்கவர்களாக இருந்தார்கள். ஃபஅர்ஸலஹு யௌமன் லிஹாஜத்தின். ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சின்ன சாதிமாக பணிவிடையாளராக திகழ்ந்தார்கள். பணிவிடை செய்யக்கூடிய அந்த சின்ன வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தேவைக்காக அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஃபஅர்ஸலனி யௌமன் லிஹாஜத்தின். என்னை ஒரு தேவைக்காக ஒரு நாள் என்னிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தார்கள். ஃபகுல்து. நான் சொல்கின்றேன், வல்லாஹி லா அஸ்ஹபு ஃபீ நஃப்ஸி அன் அஸ்ஹப. ஆனால் எனக்கு வேலையை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறுவயதிலே சிறு விளையாட்டுத்தனமாக இருந்ததால் அந்த வேலையை நான் செய்யவில்லை. நான் அப்படி அந்த வேலைக்காக செல்லும் பொழுது குழந்தைகளை பார்த்து அவர்களோடு விளையாட ஆரம்பித்தேன். அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் எந்த காரியத்திற்காக என்னை ஏவினார்களோ அதை செய்வதாகத்தான் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய சிறு பிராயத்தினுடைய அந்த விளையாட்டுத்தனத்தால் நான் மற்ற சிறுவர்களோடு விளையாட ஆரம்பித்து விட்டேன். நான் செல்லவில்லை. பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சில குழந்தைகளோடு நானும் விளையாட ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நானும் சென்று விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த சிறு வயதினுடைய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வேலையை ஒப்படைத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய சிறு பிராயத்தினுடைய விளையாட்டுத்தனத்தால் செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்னாலே வந்திருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு பின்னால் நின்று என்னுடைய கழுத்தை பிடித்து செல்லமாக கூறினார்கள், ஃபகாலயா உமைஸ். அனசே, குட்டி அனசே என்ற அர்த்தம். உனைஸ் என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனசே இத்ஹப் ஹைசு அமர்துக. உன்னை நான் எங்க போக சொல்ல நீ என்ன விளையாடிட்ட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்காமல் ஒரு சிறு பிள்ளை இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வல்லாஹி லகத்ഖദம்துஹு 7 சினீன அவ் 9 சினீன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 7 ஆண்டு காலம் அல்லது 8 ஆண்டு காலம் பணிவிடை செய்திருக்கின்றேன். ஆனால் ஒரு முறை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من شيء صنعت لما فعلت كذا وكذا. நான் ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செய்திருந்தால் நீ எதற்காக இப்படி செய்திருக்கின்றாய் அல்லது நீ இவ்வாறு செய்திருக்கிறானே என்று முகம் சுழித்து கூறியதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அழகாக வர்ணித்து கூறுகின்றார்கள். இவ்வாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களிடத்திலேயும் சிறு பிள்ளைகளில் இருந்து தங்களுக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லா மாற்று மத சகோதரர்களிடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி வந்த அந்த அழகான நடைமுறை இன்றும் வரலாற்றிலே நம்மால் போற்றப்பட்டு கூறப்படுகின்றது என்றால் அவர்களின் அருங்கோள்கள் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலேயும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருங்குணத்தை பற்றி மாற்று மத சகோதரர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய எத்தனையோ தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி போற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய இந்த நற்குணங்கள் வரலாற்றிலே கியாமத் நாள் வரை பேசும் பொருளாகவே இருக்கும். எனவே தான் ஒரு முஸ்லிம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம், மக்கள் வெற்றியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் சொல்லனா துயரத்தை கொடுத்த எதிரிகளையும் அவர்கள் சாதாரணமாக மன்னித்தவர்கள் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10 ஆண்டு காலம் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தங்களுடைய சகாபாக்கள் என்று தன்னை ஆதரவளித்த, தன்னை அரவணைத்த எல்லா மக்களையும் சொல்லனா துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கி அந்த மக்கள் குறைஷி மக்களையும் மக்கா வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் மன்னித்தார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தது. அந்த நேரத்தில் தங்களால் எதுவும் சாத்தியப்படும் என்று இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணத்தை காட்டினார்கள். சஹாபாக்கள் 10,000 பேர் புடைசூழ அந்த மக்கா மாநகரத்தில் நுழைகின்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு வேதம், 10 வருடம் நம்மை இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு ஒரு பாடம் புகட்டிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு வேதத்தில் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள், இன்றைய நாள் உங்களை பழிவாங்கக்கூடிய நாள் என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குதிரைக்கு மேலாக இருந்தவர்கள் சொல்லிக்கொண்டே மக்கா நகரத்திற்குள் நுழைகின்றார்கள். அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்று யாரையும் பழிவாங்க போவதில்லை. 10 வருடங்கள் எங்களுக்கு துன்பம் கொடுத்த நீங்களாக இருந்தாலும் உங்களை நான் மன்னிக்கின்றேன். இன்றைக்கு யாரையும் பழிவாங்க போவதில்லை. உங்கள் நீங்கள் அனைவரும் விடுதலையாகின்றீர்கள். உங்கள் யாரையும் நான் பழிவாங்க போவதில்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேரையும் மன்னித்தார்கள். நினைத்திருந்தால் அந்த மக்கா நகரத்தையே ரத்த கலரியாக ஆக்கி இருக்கலாம். அல்லாஹ்விற்காகவும் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திற்காகவும் அந்த மக்கள் எத்தனையோ துன்பங்களை கொடுத்த பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை மன்னித்தார்கள். அதிலேயும் 2 விதமான நபர்கள் வரலாற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த துன்பங்களிலேயே அவர்கள் கொடுத்த துன்பத்தை போன்று வேறு யாரும் கொடுத்திருக்க முடியாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஸைனப் பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கா மாநகரத்திலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்கா குறைஷிகள் அறிந்து கொண்டார்கள், ஸைனப் தன்னுடைய தந்தையிடத்தில் போய் சேரப் போகின்றாள், மதீனாவுக்கு போய் சேரப் போகின்றாள் என்று அறிந்து கொண்டு அதிலே முக்கியமாக ஹபார் இப்னு அஸ்வத் என்ற ஒரு முஷ்ரிக், ஒரு நிலவஞ்சகன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த அந்த ஒட்டகத்தின் காலை வெட்டி விடுகின்றார். கர்ப்பமாக இருந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்து அவர்களுடைய கர்ப்பமும் தரித்து விடுகின்றது. அவர்களுடைய கர்ப்பம் அவர்கள் பெற்றெடுக்க போகின்ற அந்த குழந்தை அங்கே வயிற்றிலேயே உயிரிழந்தது. அவர்கள் அந்த காயத்தினால் கடைசி வரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த காயத்துடனேயே வாழ்ந்து கடைசியாக ஷஹீதாகுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தங்களுடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிந்தனை வருமோ அப்பொழுதெல்லாம் அதிகமாக கோபம் வரும். இந்த தாக்குதலை செய்த அந்த முஷ்ரிக்கை ஹபார் இப்னு அஸ்வதை எப்படியாவது பழிவாங்கி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுதும் இருந்தது. ஆனால் மக்கா வெற்றியின் பொழுது அந்த ஹபார் இப்னு அஸ்வத் அவரே என்று சொல்கின்றார். அவருடைய அழகிய வரலாறு நாம் கிதாபுகளிலே காண்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது
இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்து ஜாலிசன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஸ்ஹாபிஹி ஃபி மஸ்ஜிதிஹி. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜிதிலே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது முன்சரிஃபுஹு மினல் ஜிஅரானியதி, ஜிஅரானா என்ற இடத்திலிருந்து திரும்பக்கூடிய அந்த சமயத்தில் அந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அபார் இப்னு அஸ்வத் என்ற அந்த கொடிய செயலை புரிந்த தன்னுடைய அருமை மகனாரை கொலை செய்த அந்த அபார் இப்னு அஸ்வத் நேராக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றார். ஃபலம்மா நஸரல் கௌமு இலைஹி காலு, அந்த சஹாபாக்கள் குடை சூழ உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்கள் அந்த கொடியவரை பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஃபகாலு ஹாதா அபார் இப்னு அஸ்வத், யா ரசூலல்லாஹ், அபார் இப்னு அஸ்வத் வந்திருக்கின்றார், உங்களுடைய அருமை மகளாரை கொலை செய்த அபார் இப்னு அஸ்வத் வந்திருக்கின்றார் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சில சஹாபாக்கள் எழுந்து அவரை தாக்குவதற்காக சென்று விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் அமர்த்திவிட்டு பிறகு அவர் என்ன சொல்லப் போகின்றார் என்பதை கூர்ந்து கவனிக்கின்றார்கள். அந்த அபார் இப்னு அஸ்வத் ஃபகால், அங்கு நின்று கொண்டிருந்த அந்த கொடிய அபார் இப்னு அஸ்வத் அந்த நபர் பேச ஆரம்பிக்கின்றார். ஃபகால் அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் அல்லாஹ் ஒருவன் என்று, அவனே வணக்கத்திற்குரியவன் என்று சாட்சி சொல்கின்றேன். வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கின்றேன். பிறகு அவர் பேச ஆரம்பிக்கின்றார். வலகத் ஹரபது மின்க ஃபில் பிலாத், நீங்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு உங்களை பயந்து நான் இந்த மக்காவில் இருந்து புறப்பட்டு விட்டேன், நான் ஓடிவிட்டேன். நான் ஷாம் தேசத்திற்கு சென்றேன், அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அரபி அல்லாத மக்களோடு சேர்ந்து கொண்டேன். பிறகு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மக்காவுக்கு திரும்பி வந்துவிட்டதையும் உங்களுடைய நல்ல குணத்தையும் நீங்கள் எதிரிகளையும் மன்னித்து விட்டவர்கள் என்பதையெல்லாம் கேள்விப்பட்டுத்தான் நான் வந்திருக்கின்றேன். நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். وقلنا يا رسول الله اهل شرك فهدانا الله فهدانا الله بك وانقذنا يا رسول الله من الهلكة فاصفح عن جهلي. அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அவ்வளவு பெரிய கொடுமையான செயலை நிகழ்த்திய அபார் கடைசியில் இஸ்லாத்தை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று வந்து பேசுகின்றான். நான் அல்லாஹ்வையும் உங்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் என்பதையும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றீர்கள் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாங்கள் அறியாமையிலே இருந்தோம், எங்களுக்கு உங்களின் மூலமாக அல்லாஹ் நேர் வழியை காட்டினான், மேலும் அழிவிலிருந்து எங்களை பாதுகாத்தான். நான் என்னுடைய மடமைத்தனத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன். وَعَمَّا كَانَ يَبْلُغُكَ مِنِّي فَإِنِّي مُقِرٌّ بِسَوْءَتِي مُعْتَرِفٌ بِذَنبِي. நான் செய்த தவறினை உணர்ந்து கொண்டேன், நான் ஒப்புக்கொள்கின்றேன், நான் பெரும் தவறை செய்து விட்டேன், நான் அந்த தவறுக்கான பரிகாரத்தை தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று தன்னுடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொலை செய்த ஒரு கொலையாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் தண்டித்திருக்கலாம், அவரை கொலை செய்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த அபாரை, அந்த கொடிய நபரையும் மன்னித்தவர்கள். ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபார் சொல்லிக் கொண்டிருப்பதையெல்லாம் கேட்டு தலையசைத்து கடைசியாக சும்மா ஃபௌது, நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன். ஏனென்றால் இஸ்லாம் கடந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றது, நீ இஸ்லாத்தை ஏற்றதால் உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அந்த சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். நாம் பார்க்கின்றோம், அருள் குணங்களிலேயே நற்குணங்களிலே மிகச் சிறந்தது எது தெரியுமா?
தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி தனக்காகவோ தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காகவோ அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அல்லாஹ்விற்காக அந்த கொடிய நபரையும் மன்னித்து அவருக்கு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து கொடுத்தார்கள் என்றால் நாம் பார்க்கின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய ஒரு நற்குணத்தை நமக்கு முன்னால் சொல்லி தந்து நமக்கு அந்த குணத்தை எல்லாம் போதித்து சென்றிருக்கின்றார்கள் என்று இப்படி எத்தனையோ வரலாறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே இன்று வரையிலேயும் கியாமத் நாள் வரையிலேயும் அவர்கள் பேசும் பொருளாக அவர்கள் நீடித்து நிற்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அருமையான நல்ல குணங்கள் தான் அதற்கு காரணம் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்லும் வகையில் இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட், ஒரு நல்ல சான்றிதழை வழங்குகின்றான் என்றால் அல்லாஹ்வின் தூதர்களிலேயே எல்லா தூதர்களிலேயே மகத்தான குணத்தை பெற்றவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா வெற்றியின் பொழுது அனைத்து காபிர்கள், அனைத்து முஷ்ரிக்குகள் தங்களுக்கு அநீதம் இழைத்த, தங்களை பொறுமை செய்த, தங்களுக்கு 10 வருடங்கள் துன்பம் இழைத்த அனைவரையும் மன்னித்தவர்கள். மன்னித்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு தங்களால் முடிந்த எல்லா உதவியையும் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், உலாயிக அஅதமு தரஜதம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு. இஸ்லாத்தை மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களும் மக்கா வெற்றிக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றவர்களும் எல்லாருமே சமமாகிவிட முடியாது. இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திற்காக பல தியாகங்களையும் அவர்களுடைய செல்வங்களாலும் தங்களுடைய உயிர் தியாகங்களாலும் செய்த அந்த தியாகத்தில் ஊறிப்போன அந்த ஆரம்ப கால சஹாபாக்களுடைய தரஜா, அவர்களுடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது. அதற்கு பிறகு வந்த மக்கா வெற்றிக்கு பிறகு தோழர்களாக அல்லாஹ்வின் தூதர்கள் நபித்தோழர்களாக மாறிய அந்த தோழர்கள் இனிமேல் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்களும் இஸ்லாமியர்களால் போற்றப்படுபவர்கள், நேசிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியின் பொழுது அந்த காபிர்களை, அந்த முஷ்ரிக்குகளை மன்னித்ததால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அந்த மக்கள் பெற்றார்கள். நாம் பார்க்கின்றோம் எத்தகைய ஒரு நல்ல குணத்தை நமக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். வல்லவன் அல்லாஹ் அந்த நபியின் நல்ல குணத்தை நாமும் எடுத்து அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.